நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வீடு கட்ட 5 லட்சத்தை அள்ளி கொடுக்கும் தமிழக அரசு யாருக்கு கிடைக்கும், எப்படி விண்ணப்பிப்பது, இந்த எல்லா விஷயத்தையுமே இந்த வீடியோல பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம ஒன் மீடியா தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தமிழக அரசு சார்பாக வீடு கட்ட 3.5 லட்சம் உதவித்தொகை வழங்கப்பட்டு வரும் நிலையில் தற்போது அந்த திட்டத்தில் நிதி உதவியாக 5 லட்சமாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. எனவே இந்த திட்டத்தில் பயன்பெற தகுதிகள் என்ன, ஆவணங்கள், விண்ணப்பிப்பது எப்படி என்பதை பார்க்கலாம். வீடு கட்ட ரூபாய் 5 லட்சம் உதவித்தொகையை தமிழக அரசு கிராமப்புற மற்றும் நகர்ப்புற ஏழை மக்களுக்கு சொந்த வீடு வழங்கும் நோக்கில் பல வீட்டு வசதி திட்டங்களை செயல்படுத்தி வருகின்றன. அதன் அடிப்படையில் இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா குடிசை வீடுகளில் இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்களுக்கு கான்கிரீட் வீட்டை கட்டுறதுக்காக 3.5 லட்சம் உதவித்தொகை வழங்கப்பட்டு வந்தது. இப்ப வெற்றி வீடு திட்டம், இந்த திட்டத்தின் மூலமா இந்த 3.5 லட்சம் உதவித்தொகையானது 5 லட்சமாக உயர்த்தப்படுது. இதனுடைய முதலாம் ஆண்டு இலக்கு அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது தொடர்பாக தமிழக பட்ஜெட்டில் வெளியான அறிவிப்பில் கிராமப்புறங்களில் குடிசை வீடுகளில் வசிக்கும் ஏழைகளுக்கு கான்கிரீட் வீடுகள் கட்டித்தரும் நோக்கில் வெற்றி வீடு திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாகவும், இத்திட்டத்தின் கீழ் முதல் ஆண்டிலேயே சுமார் 70,000 வீடுகள் கட்ட ரூபாய் 3,500 கோடி ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. அப்ப பாத்தீங்கன்னா இந்த திட்டத்துடைய வெற்றி வீடு திட்டத்தினுடைய முதலாம் ஆண்டு இலக்கு பாத்தீங்கன்னா 70,000 ஏழை எளிய மக்களுக்கு வீடு கட்டி தரணும், தரமான வீடு கட்டி தரணும். அதுக்கு ஒவ்வொரு வீடு கட்டுறதுக்கும் 5 லட்சம் நிதி ஒதுக்கியிருக்காங்க. மொத்தமா பாத்தீங்கன்னா 3,500 கோடி ஒதுக்கப்பட்டுள்ளது. இப்ப இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. வெற்றி வீடு திட்டம் விண்ணப்பிப்பதற்கான தகுதிகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் பாயிண்ட், விண்ணப்பதாரர் பெயரில் சொந்தமாக நிலம் அல்லது அதற்குரிய சட்டப்பூர்வ பட்டா இருக்க வேண்டும். இரண்டாவது பாயிண்ட், தற்போது ஓலை, வைக்கோல் அல்லது களிமண் சுவர்களுடன் கூடிய முழுமையான குடிசைகளில் வசிப்பவராக இருக்க வேண்டும். அப்ப பாத்தீங்கன்னா நீங்க குடிசை வீட்டுல இருக்கீங்க, ரொம்பவே சேதமடைஞ்ச நிலையில உங்க வீடு இருக்கு, குடிசை வீடு, ஓலை வீடு, இந்த மாதிரி பல விதமான தென்னை ஓலை, பனை ஓலை, இன்னுமே வைக்கோல்லாம் வச்சு கூட வீடு கட்டுவாங்க. அந்த மாதிரியான வீடுகள்ல இருக்கீங்கன்னா தான் உங்களுக்கு இந்த திட்டத்தின் மூலியமா நீங்க பயனடைய முடியும். அடுத்து மூணாவது பாயிண்ட் பாருங்க, அரசு புறம்போக்கு நிலங்களில் குடிசை அமைத்து வசிப்பவர்கள் இத்திட்டத்தின் கீழ் வீடு கட்ட முடியாது. ஸோ புறம்போக்கு இடத்துல நீங்க வீடு கட்டி வச்சிருக்கீங்கன்னா உங்களுக்கு இந்த திட்டத்துல பயனடைய முடியாது. நீங்க பட்டா வாங்கினதுக்கு அப்புறமா தான் இந்த திட்டத்துக்கு நீங்க அப்ளை பண்ண முடியும். நான்காவது பாயிண்ட் பாருங்க, கிராமப்புறத்தில் வசிக்கும் பொருளாதாரத்தில் மிகவும் பின்தங்கிய ஏழை எளிய குடும்பங்கள் மட்டுமே தேர்வு செய்யப்படுவார்கள். அப்ப இந்த பாயிண்ட் எல்லாம் பார்த்துக்கோங்க. அடுத்தது தேவையான ஆவணங்கள் என்னென்ன. முதல் ஆவணம் பார்த்தீங்கன்னா ஆதார் அட்டை, இரண்டாவதா குடும்ப அட்டை, அதுக்கப்புறம் ஆவணம் பார்த்தீங்கன்னா நீங்க இருக்கக்கூடிய இடத்துக்கான பட்டா மற்றும் சிட்டா நகல், உங்களுடைய வருமான சான்றிதழ், அதுக்கப்புறம் உங்களுடைய வாக்காளர் அடையாள அட்டை, அதுக்கு அடுத்ததா பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட் அளவு புகைப்படம், உங்ககிட்ட பாஸ்போர்ட் சைஸ் போட்டோஸ் இருக்கணும். அதுக்கப்புறம் வங்கி கணக்கு விவரங்கள், உங்களுக்கு சொந்த வீடு இல்லை என்பதற்கான சுய உறுதிமொழி பத்திரம், இதெல்லாமே உங்களுக்கு தேவைப்படும். அடுத்ததா பாருங்க, எங்கே விண்ணப்பிப்பது. வெற்றி வீடு திட்டத்தில் பயன்பெறும் வகையில் உங்கள் உள்ளூர் கிராமம் ஊராட்சி மன்ற அலுவலகத்தை அணுகி விண்ணப்பிக்கலாம். ஸோ உங்க ஊர்ல கிராம ஊராட்சி மன்ற அலுவலகம் இருக்கும், அங்க ஊர் தலைவர் இருப்பாரு, அங்க போயிட்டு நீங்க என்ன பண்ணலாம்னா விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா தகுதியானவர்கள் அந்த கிராமத்திலேயோ அந்த தொகுதியிலேயோ தகுதியானவர்கள் யார் யாரு அப்படின்னு தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு இந்த திட்டத்தின் மூலியமா வீடு கட்டுறதுக்கு நிதி உதவி தருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே போல பல நல்ல கவர்மெண்ட் ஸ்கீம்ஸோட நான் உங்களை சந்திக்கிறேன். அண்ட் டாடா, பை பை, see you.